ஏதோ ட்ரிக் இருக்கு. பொருட்காட்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஸ்டாலுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய கண்காட்சியை பார்க்க வந்ததற்காக உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சார். தங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார். மகிழ்ச்சி சார். நான் தஞ்சாவூர் பகுதி தான் சார். கீழவசாச்சாவடி கிராமம் தான், சுரோட்ட பஞ்சாயத்து கீழவசாச்சாவடி. நான் அடிக்கடி இந்த சைடு போவேன். அப்போ அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எதனால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போது பொருட்காட்சின்னு போட்டுருந்தாங்க. அதனால் சரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சா, சரி இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு, சரி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தப்போ உங்களுடைய இதையும் பார்த்தோம். நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலே நம்ம இந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் படிக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு இது இல்லை. இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஆனால் பேசிக்காக ஒரு சில இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் வந்து இருக்காது. ஆனால் இன்றைக்கி நல்ல பிள்ளைங்களுக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அவங்களுடைய படிப்புங்கிறது வந்து நல்லா ஒரு ஆழமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஜிகே இருக்கும். ஏன்னா நிறைய பார்த்துட்டேன். நான் நிறைய பார்த்துட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அது படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வாழ்க்கை கல்விங்கிறதும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம வந்து இப்போ நகரப்புறத்தில் வந்ததுனால அப்படியே எய்டட் அப்படின்னு விட்டுட்டோம். எய்டட் ஸ்கூல் இந்த மாதிரி விட்டுட்டோம். தமிழ் பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அடுத்த சந்ததிகள் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்போம். ஏன்னா கண்டிப்பாக அவங்களால தான் இதை சாதிக்க முடியும். அருமையாக பண்ணிடுறீங்க சார். இப்போ நீங்கள் இந்த அரங்குக்குள்ளே வந்த பிறகு வரும்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு சார்? அரங்க பார்வையிட்ட பிறகு தற்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். அதாவது வந்து நிறைய கற்றுக்கிட்டது மாதிரி இருக்குது. அப்படி நம்ம இடையில நம்மலாம் படித்து ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. வந்து பார்க்கும்போது ஒரு புதுசாக நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் போய் உள்ளுக்குள்ள போய் படிக்கிற ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் இருக்குது சார். நல்லா இருக்குது. சரி, இந்த அரங்கை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லணும்னு நினைப்பீங்களா சார்? இல்லை இல்லை கண்டிப்பாக சொல்லுவேன் சார். உங்கள் ஸ்கூலு வந்து இப்போ தொடக்கப்பள்ளி தானே சார்? நீலகிரி. நான் ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூலு ஓரமாகவே அடிக்கடி போவேன். ஆனால் ஸ்கூலே ரொம்ப தூய்மையாக, சுற்றுப்புறம்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கும். அடிக்கடி அந்த சைடு போவேன். மெடிக்கல் போகும்போதெல்லாம் உங்கள் லைனில் தான் போவேன். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ரொம்ப சுகாதாரமாக, வெளியிலலாம் பார்த்தோம்னா எந்த ஒரு குப்பையும் இல்லாமல். சர்க்கிளோட வேல்யூ 12, ட்ரையாங்கிளோட வேல்யூ எதா இருந்தா நமக்கு ஆன்சர் 20 ஆன்ட் இருக்குல்ல, அது மாதிரி உனக்கு தெரிஞ்ச வார்த்தை வெரி குட், சூப்பர். அதே நம்பர் இருங்கப்பா. ஒரே நம்பர் தான் நினைச்சிருக்கீங்க.
கிஃப்ட் கொடுங்க. சார் இந்தாங்க. தொடக்கப்பள்ளியின் சார்பில் தான் தற்போது மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது உங்கள் குழந்தைகள் உங்கள் மாணவ செல்வங்களின் அருமையான எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையிலான கருத்துக்கள், எதிர்கால திட்டங்கள் குறித்த அனைத்து வகையான அரங்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அரங்கு அருமையாக அலங்கரிக்கப்பட்டு காத்திருக்கிறது. அனைவரும் சென்று அங்க காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தையும் கண்டுகளித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கெடுத்து பரிசுகளை தட்டி செல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது என் பள்ளி மாணவி நித்யஸ்ரீக்கு எங்கள் பள்ளியின் மூத்த ஆசிரியர் தற்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மக்கள் அறிவுடைமை மன்னிக்கலாம் என்று ஈந்த பொருளின் பெரிதாக்கும் தன் மகனை சார்ந்தவன் கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என தற்கொள் எனும் சொல். தற்போது திருக்குறள் திலகம் 1330 குறட்பாக்களை ஒப்புவித்து தமிழக அரசினுடைய பரிசினை தட்டி சென்று நமது தஞ்சை மாநகருக்கும் எங்கள் பள்ளியான மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரிக்கும் அவர்தம் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்த சா பிரதீக்ஷாவுக்கு தற்போது என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எடுத்தாச்சு. இந்த 1330 குறட்பாக்களை தானும் தனது அக்காவும் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்து அனுதினமும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து ஆசிரியர்களோடு இணைந்து பயிற்சி அளித்த பிரதீக்ஷாவின் அன்னை எங்கள் பள்ளியின் SMC தலைவி அவர்களுக்கு தற்போது பள்ளியின் சார்பில் இந்த திருக்குறள் ஒப்புவித்தலை 1330 திருக்குறளை மனனம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த சிறந்த பெற்றோர் என்பதற்கு பாராட்டாக என் பள்ளியின் சார்பில் தற்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரதீக்ஷா 1330 குறட்பாக்களை மனனம் செய்வதற்கு நீங்க எந்த விதத்துல உதவுனீங்க சொல்லுங்க. சும்மா அப்படியே கையில வச்சு ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஒரு அதிகாரத்தை போட்டு காமிச்சா அது அப்படியே 1வதுலதான் ஆரம்பிச்சேன். அவ அப்படியே படிக்க தெரியாது, எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. ஆனா அதை அப்படியே மெமரி பண்ணிட்டா. அதனால சரி இவனால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில டெய்லி வாரத்துல ஒரு 3 அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எங்க கோபிசிங் ஐயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்துல தலைமை பயிற்றுனரா. அவங்க கிட்ட பயிற்சி கொடுத்தோம். வாரத்துக்கு 3 அதிகாரம் வீதமா படிச்சாங்க. நல்லா பெஸ்டா சொன்னாங்க. 1330 குறள்னு சொல்லி சரளமா சொல்லிட்டாங்க. எங்க இருந்து எந்த குறளை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க பெரிய பொண்ணும் அதே மாதிரி 1330 குறளையும் முடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துலதான் தமிழ்நாடு அரசு பரிசு பெற்றிருந்தாங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை ஜெயிச்சு இன்னொரு குழந்தை ஜெயிக்காம போயிடுமோங்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் ஒரு அம்மாவுக்கு நிறையவே இருந்துச்சு. அந்த இடத்துல 2 பேருமே அம்மா நாங்க செலக்ட் ஆயிட்டோம். அத்தனை பேர் 19 பேர் போயிருந்தாங்க. அதுல 3 பேர் தான் செலக்ட் ஆனாங்க கவர்மெண்ட்ல இருந்து, அரசு பள்ளி மாணவியா. அதுல என் குழந்தைங்க 2 பேரும் செலக்ட் ஆயிட்டாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது இன்னமும் நினைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால நம்ம முயற்சி பண்ணா எதுவுமே கண்டிப்பா நடக்கும். அது மூலமா நிறைய வெற்றிகள் நம்மளை தேடி வருங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அரசு பொருட்காட்சி 2025 பொருட்காட்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இந்த பொருட்காட்சி அரங்கில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றும் இன்றையும் பள்ளி கல்வித்துறையின் அரங்கினை அலங்கரித்தவர்கள் நமது தஞ்சை மாநகரை சார்ந்த நீலகிரி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியும் தஞ்சை மாநகரத்தை சார்ந்த தூய இருதய தொடக்கப்பள்ளியும் சேர்ந்து அரங்கத்தில் உங்களுக்காக அருமையான கல்விக்கும்
உங்கள் மாணவர் நலனுக்கும் ஏற்ற வகையிலான பல்வேறு விதமான கருத்துக்கள் அடங்கிய ஸ்டாலானது நீங்கள் எல்லாம் பார்வையிட்டிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரி, அதாவது மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள முனிசிபல் காலனியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரியின் சார்பில் எங்கள் பள்ளி மாணவி புகழினி தனக்கே உரிய ஒரு புகழ்மையான நடனத்தை ஆடவிருக்கிறார். அதாவது பரதக்கலை. பரத முனிவர் கண்டெடுத்த கலை பரதக்கலை. பா என்பது பாவத்தையும், ரா என்பது ராகத்தையும், தா என்பது தாளத்தையும் குறிக்கக்கூடிய அந்த பரத கலையினை உங்கள் முன் ஒரு அருமையான பசுமையும் பாரம்பரியம் என்ற பாடலுக்கு உங்கள் முன் நடனமாடவிருக்கிறார் எம் பள்ளி மாணவி. அரசு பொருட்காட்சி 2025 பொருட்காட்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இந்த பொருட்காட்சி அரங்கில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றும் இன்றையும் பள்ளி கல்வித்துறையின் அரங்கினை அலங்கரித்தவர்கள் நமது தஞ்சை மாநகரை சார்ந்த நீலகிரி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியும், தஞ்சை மாநகரத்தை சார்ந்த தூய இருதய தொடக்கப்பள்ளியும் சேர்ந்து அரங்கத்தில் உங்களுக்காக அருமையான கல்விக்கும் உங்கள் மாணவர் நலனுக்கும் ஏற்ற வகையிலான பல்வேறு விதமான கருத்துக்கள் அடங்கிய ஸ்டாலானது நீங்கள் எல்லாம் பார்வையிட்டிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரி, அதாவது மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள முனிசிபல் காலனியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரியின் சார்பில் எங்கள் பள்ளி மாணவி புகழினி தனக்கே உரிய ஒரு புகழ்மையான நடனத்தை ஆடவிருக்கிறார். அதாவது பரதக்கலை. பரத முனிவர் கண்டெடுத்த கலை பரதக்கலை. பா என்பது பாவத்தையும், ரா என்பது ராகத்தையும், தா என்பது தாளத்தையும் குறிக்கக்கூடிய அந்த பரத கலையினை உங்கள் முன் ஒரு அருமையான பசுமையும் பாரம்பரியம் என்ற பாடலுக்கு உங்கள் முன் நடனமாடவிருக்கிறார் எம் பள்ளி மாணவி. எடுத்துட்டு வா. பசுமையும் பாரம் பசும் தமிழாலே ஆட வந்தேனே. பசுமையும் பாரம் வலியவும் பற்றி விசும்பது மழைத்தன விளைகிற புள்ளை. விசும்பது மழைத்தன விளைகிற புள்ளை. பசுவது மேய்ந்து பார்த்தரு பாரத நாடு. பசுவது மேய்ந்து பார்த்தரு பாரத நாடு. பசு தமிழாலே ஆட வந்தேனே. வாவியில் பூத்த தாமரை மீது வள்ளிகள் பாடும் அடித்திருநாடு. கோவில் மக்கள் இறைவனை கையால் ஊட்டிய வணங்கும் அடித்திருநாடு.
பண்ணுடன் பாடி பரவத்தையாடும் பாவையமிக்க மணி திருநாடு தகதினி தகஜொலு தொந்தத்தா தகதினி தகஜொலு தொந்தத்தா தகதினி தகஜொலு தொந்தத்தா தரித்த தனத்த ஜொலு ததினி தகதினி தகஜொலு தொந்தத்தா தகதினி தகஜொலு தொந்தத்தா தரித்த தனத்த ஜொலு ததினி தகதினி தகஜொலு தொந்தத்தா தரித்த தனத்த ஜொலு ததினி தகதினி தகதிகுதா தரித்த தனத்த ஜொலு ததினி தகதிகுதா தரித்த தனத்த ஜொலு ததினி எழுத்தை கண்ணன போற்றும் இயல்பின மிக்க மணி திருநாடு பசு தமிழாலே வானவந்தே பசுமையும் பாரம் அறியமும் பற்றி பசுமதி மேய்ந்து பார்த்தடு நாடு காளையடக்கும் காளிகமணக்கும் கண்ணிகள் நிறைந்த மணி திருநாடு கோயில் கலக்கும் மணி திருநாடு சாலையின் ஓரம் மரங்கள் நட்டு சரித்திரம் படைத்த மணி திருநாடு சோலை கிளைகள் பழமையுடன் சுற்றிய தெரியும் மணி திருநாடு மணி திருநாடு மணி திருநாடு மணி திருநாடு எங்க திருநாடு இது பசுமை திருநாடு எங்க திருநாடு இது பசுமை திருநாடு இன்றே 3 வாங்கினால் 3 இலவசம் 50% தள்ளுபடியும் அடங்கும் உங்கள் பட்டி என்றால் மின்னழகு, பார்வை என்றால் கண்ணழகு, லட்டு என்றால் இனிப்பழகு, லைட் என்றால் ஒளியழகு. அதுபோல் எனது நடனம் இந்த நிகழ்ச்சிக்கு அழகு அழகு என்ற வகையில் அழகு நடனமாடிய நாட்டிய தாரகை புகழினிக்கு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் தற்போது சிறப்பு செய்வார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.